வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் துணை தாசில்தார் போலி கையெழுத்திட்ட வழக்கில் அரசு ஊழியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண் முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு 13,526 பேரும், செவிலியர் நுழைவுத் தேர்வுக்கு 2,211 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக புதுச்சேரி சென்டாக் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு வரும் கேரவேன்கள், சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கு சாலை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையை ரூபாய் 8.16 கோடி செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தேசிய விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று தனியார் உணவகத்தில் துவக்கி வைத்தார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் என்றும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 8.16 கோடி செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் எம்எல்ஏக்களின் இருக்கைகளில் டேப்லெட் டிவைஸ் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற கூட்டம் முழுமையாக காகிதமில்லா சட்டசபையாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பாசன வாய்க்கால்களை தூர்வார திமுக விவசாய அணி கோரிக்கை விடுத்துள்ளது. வரும் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாசன ஆறுகள், வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென காரைக்கால் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிருத்திவிராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் MAH நாஜிம், நாக தியாகராஜன் ஆகியோர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாசன ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி காவிரி நீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வது போல பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதாக குற்றம் சாட்டு உள்ளனர். மாவட்டத்தில் எத்தனை பாசன வாய்க்கால்கள் உள்ளது என்பதை கண்டறிந்து உடனடியாக விவசாயிகளின் அவசர கூட்டத்தை கூட்டி எந்தெந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறை, வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு 13,526 பேரும், செவிலியர் நுழைவுத் தேர்வுக்கு 2,211 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நர்சிங் நுழைவுத் தேர்வினை பொறுத்தவரை 2,334 பேர் விண்ணப்பிக்க பதிவு செய்திருந்தனர். இதில் 2,211 பேர் விண்ணப்பித்துள்ளனர். காரைக்காலிலிருந்து 464, ஏனத்திலிருந்து 54, மாகேவியிலிருந்து 82, புதுச்சேரியில் 1,611 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதேபோல் பிடெக் உள்ளிட்ட நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பம் குவிந்துள்ளன. நீட் அல்லாத படிப்புகளில் சேர 15,993 பேர் விண்ணப்பிக்க இமெயில் கொடுத்து பதிவு செய்திருந்தனர். இதில் 13,526 பேர் ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்துள்ளனர். கலை அறிவியல் படிப்பிற்கு 3,227 பேரும், தொழில் படிப்பிற்கு 6,388 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். கலை அறிவியல் தொழில் படிப்புகளுக்கு சேர்த்து 3,911 பேர் விண்ணப்பம் போட்டுள்ளனர். உயிரியல் சார்ந்த படிப்புகளுக்கு 5,200 பேரும், பிஃபார்ம் படிப்பிற்கு 4,586 பேரும், அக்ரிவிற்கு
2673 பேரும், பிடெக் படிப்பிற்கு 6344, சட்டத்திற்கு 1469, டிஐபிக்கு 1644, டிஏஎன்எம்மிற்கு 971, பிவிஓசிக்கு 1099 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பிராந்திய ரீதியாக பார்க்கும்பொழுது புதுச்சேரியில் 11,071 பேரும், பிற மாநிலங்களிலிருந்து 2,448, என்ஆர்ஐ 2, என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு 6 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்ப பரிசீலனைக்கு பிறகு மெரிட் லிஸ்ட் விரைவில் வெளியிடப்படும் என சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரிக்கு சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு வரும் கேரவன்கள், சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கு சாலை வரி விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் படப்பிடிப்பிற்காக வரும் சினிமா நட்சத்திரங்களுக்காக சொகுசு வசதிகள் கொண்ட கேரவன்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த கேரவன்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வேன்களை தற்பொழுது தனி சாலை வரி கூட்டமைப்பிற்குள் புதுச்சேரி போக்குவரத்து துறை கொண்டு வந்து வரி விதித்துள்ளது. பொது சேவை, ஒப்பந்தம், போக்குவரத்து என்ற அடிப்படையில் இயக்கப்படும் கேரவன், கேம்பர் வேன்கள் அனைத்துமே இந்த சாலை வரி கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு ஓடும் இலகு மற்றும் நடுத்தர ரக கேரவன், கேம்பர் வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 32,000 ரூபாய், கனரக வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 48,000 ரூபாய் சாலை வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் கேரவன், கேம்பர் வேன்கள் தற்காலிக வரி கட்டி புதுச்சேரியில் சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு கொண்டு வரலாம். இலகு நடுத்தர கேரவன், கேம்பர் வேன்கள் 3 நாட்கள் சினிமா விளம்பர ஷூட்டிங் எடுக்க 860 ரூபாயும், கனரக வாகனங்கள் 1340 ரூபாயும் தற்காலிக சாலை வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டும் எனவும், 7 நாட்களுக்கு ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் 1800, கனரக வாகனங்கள் 2800 ரூபாய் வரி கட்ட வேண்டும் என்றும், 30 நாட்கள் ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் 4200, கனரக வாகனங்கள் ரூபாய் 8800 செலுத்த வேண்டும் என மோட்டார் வாகன சட்டம் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வில்லியனூர் துணை தாசில்தார் போலி கையெழுத்திட்ட வழக்கில் அரசு ஊழியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மங்கலம் தொகுதி அனந்தபுர கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர். தனது மகள் கல்லூரி படிப்பிற்காக சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க வருவாய்த்துறையில் ஜாதி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ் வேண்டி வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். சாதி சான்றிதழ் பெற ஏற்கனவே அலுவலகத்தில் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இருந்தால் நகல் இணைக்குமாறு பிஏஓ தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்த சான்றிதழ் நகலை இணைத்து கொடுத்தார். அந்த நகலில் இருந்த சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து மாறுபட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த அவர் தாசில்தார் சேகரிடம் தெரிவித்தார். தாசில்தார் சேகர் உத்தரவின் பேரில் விண்ணப்ப நகலை ஆய்வு செய்தனர். அதில் சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து போலியானது என உறுதியானது. இதுகுறித்து தாசில்தார் சேகர் வில்லியனூர் போலீசில் கடந்த 29ஆம் தேதி புகார் தெரிவித்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுக தலைமையிலான போலீசார் விசாரணையை நடத்தினர். இவ்வழக்கில் 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையில் ஈடுபட்டு முதற்கட்டமாக கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த குடிமை பொருள் வழங்கல் துறை ஊழியர் கன்னியப்பன், சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த தனசேகர், அரியூர் தனஞ்செழியன் ஆகியோரை கைது செய்து நேற்று சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண் முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியம்பூப் சீனிவாச நகரை சேர்ந்தவர் தணிகாசலம். இவர் நேற்று மாலை திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு தனது மனைவியுடன் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார். கோரிமேட்டை கடந்தபொழுது மழை பெய்ததால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஜிக்மரை கடந்து சென்றபொழுது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றார். அப்பொழுது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென புறப்பட்டது. இதனை சற்றும் எதிர்பாராத தணிகாசலம் ஸ்கூட்டரில் இருந்து நிலை தடுமாறி விழுந்தனர். அவருடன் மனைவியும் விழுந்தனர். தணிகாசலம் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண் முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் ரூபாய் 15.52 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மந்தகரையில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் உந்து குழாய் அமைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 15.52 லட்சம் திட்ட மதிப்பீடு
மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 150 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் உந்து குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்னங்குடி பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகேயுள்ள தென்னங்குடி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையுடன் கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவில் பரிகாரத்தை வலம் வந்து விமான கலசத்தில் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, பாஜக பட்டியலணி தலைவர் கார்த்தி, விழா குழு தலைவர் ரங்கசாமி, விழா குழுவினர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள், கிராமவாசிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அழகாக இங்கே நிறைவேறியது, நடந்தேறியது. இங்கே 2-3 காலமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். கருட சேவையில் எழுந்தருளிய லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடிலில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிகுப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்குக்கு பூஜை செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்ச்சியான மகாலட்சுமி பூஜை என்னும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கிற்கு அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இதில் அர்ச்சனை செய்து அருள்மிகு வீரமா காளியம்மனை வழிபட்டனர். முன்னதாக ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது.
இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் துணை தாசில்தார் போலி கையெழுத்திட்ட வழக்கில் அரசு ஊழியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண் முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு 13,526 பேரும் செவிலியர் நுழைவுத் தேர்வுக்கு 2,211 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக புதுச்சேரி சென்டாக் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு வரும் கேரவேன்கள், சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கு சாலை வரி விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.